வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து என்னென்னா, நான் வச்சுருக்கிற கார்டன், சின்ன கார்டன் தான் இது. பாருங்க, இதில் ஒரு 60 கேன் இருக்குது, தண்ணி கேன், தொட்டி. அந்த மாதிரி ஒரு 10 தொட்டி இருக்குது. சிமெண்ட்டு தொட்டி 2 தொட்டி தான் வாங்கினேன். மீதிலாம் எனக்கு வந்து 20 ரூபா கொடுத்து கேன் பக்கத்துலேயே தண்ணி கம்பெனி இருக்கிறதுனால வாங்கியிருக்கேன். அதில் இப்போது மூலிகை செடி வச்சு எண்ணெய் காய்ச்ச ஆரம்பிச்சிருக்கேன். மூலிகை எண்ணெய்ங்க ஒரு 4 வகையான எண்ணெய்ங்க. முடிக்கும், தினம் தடவுற தலைமுடிக்கும், கொட்டாமல் இருக்கும், தலைவலி வராமல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு 5 இது கட்டுப்படுத்தும். அப்படி ஒரு எண்ணெய் 107 வகையான மூலிகை போட்டு காய்ச்ச ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அதிக வடையாகவும் போட்டிருக்கேன். அப்புறம் பேன் எண்ணெய், மூட்டு வலி எண்ணெய், பொடுகு எண்ணெய், 4 எண்ணெய் காய்ச்சிருக்கேன். அந்த மூலிகையை போட்டு ஒரு வடையாக தட்டி வச்சுருக்கேன். இப்போது அந்த எண்ணெயை வைக்கிறதுக்கு இந்த செடி இந்த செடிங்கள்லாம் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். வெண்டைக்காய், கத்திரிக்காய் வச்சா சத்து போட்டுகிட்டே இருக்கணும், நல்லா காய்க்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இப்போ மூலிகை செடி வச்சேன். நல்ல கார்டனே, ஒரு சின்ன கார்டனாக இருந்தாலும் பச்சை பச்சுன்னு பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. இந்த வெயிலில் இப்படி இருக்குது. அதனால தான் இப்போ மூலிகை செடியை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு அந்த எண்ணெயை இப்படி வச்சு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட சொன்னதுக்கு அவங்க எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு பாருங்கள். இது 3 ஒருத்தர் கொடுத்தாங்க. இது மூலிகை தழை பெரிக்கிறதுக்கு இந்த இருக்குது பாருங்கள். இதுவும் பிளேட் மாதிரி இருக்குது, வச்சு வீடியோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதே மாதிரி இது இருக்குது பாருங்கள் கூட. இதுவும் மூலிகை தழை பெரிக்கிறதுக்கு வச்சுக்க அப்படி சொல்லிட்டு பயன்படுற மாதிரி எனக்கு உதவுன்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்து அனுப்பிச்சாங்க இந்த 3 கூடையும் ஒருத்தர். இப்போ இதில் வந்து இந்த பிளேட்டில் இப்படி வச்சா இது வந்து ஈடுந்தத்தியமாக இருக்குது. கம்பிலே செஞ்சுருக்கு. அவங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, கோல்டன் கலரில். ஆனால் நிற்க மாட்டேங்குது. இந்த பாட்டிலில் தான் நான் மூலிகை எண்ணெய் வந்து இப்படி நிற்க மாட்டேங்குது, சாய்ச்சிக்குது. இது சமமாக இல்லை. தழைங்க வேணால் வச்சுக்கலாம். தழைங்க பறித்து இதில் வீடியோ எடுக்கிறப்ப வச்சுக்கலாம். இப்படி ஓரமாக தான் வைக்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி இது பெருசாக இருக்குது, இதுவும் பெருசாக இருக்குது. இதாக இருக்குது பாருங்க. இப்படி வச்சா சாஞ்சிடுது. இப்படி வச்சா சாஞ்சிடுது. இந்த 3 கூடையுமே இது ஒருத்தர் கொடுத்தாங்க. அதுக்காக அப்புறம் அதுக்கப்புறம் இது ஒருத்தர் கொடுத்தாங்க. எங்கள் வீட்டில் வாடகை இருந்தார், ஒரு இந்திக்காரு. அவருக்கு வந்து மக்காச்சோளம், பானிபூரி இது மாதிரிலாம் போடுவார். இந்த பஞ்சு மிட்டாய், பானிபூரிலாம் போடுவார் அவர். இதில் சப்பாத்தி, அவங்க வந்து எண்ணெய் ஊற்ற மாட்டாங்க, எண்ணெய் ஊற்றாமல் தான் சப்பாத்தி சுடுவாங்க. இந்த 2 கூடையுமே அவர் சப்பாத்தி போடுவார். சுட்டு எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே சுக்காவாக அடுப்பில் போட்டு சுட்டு இதாக இருக்குது பாருங்கள். இந்த 2 கூடையுமே அவர் சப்பாத்தி போட்டுன்னு இருந்தார். அவர் காலி பண்ணிட்டு போனதுக்கப்புறம் போகும்போது இந்த 2 கூடையும் வச்சுக்கக்கான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனார். இது கொஞ்சம் வெயிட்டு குறைஞ்சிடுச்சு, வெயிட்டு போட்டு சப்பாத்தியை. அதுக்கப்புறம் இது 2ம் கொடுத்தாங்க ஒருத்தர். இதாக இருக்குது பாருங்கள். இது வந்து பிளாஸ்டிக்கில் பின்னி வச்சுருந்துக்கிறாங்க. இது கொஞ்சம் அழுக்காயிடுச்சு, கொஞ்சம் மக்கிச்சின்னொடனே இது வந்து கம்பி,
இந்த கம்பியில் கோத்து கோத்து இது நம்மளே கூட செய்யலாம். இது ஒருத்தர் கொடுத்தாங்க. இந்த ரெண்டும் பிளாஸ்டிக் கவரில் பின்னி வச்சுருந்துக்கிறாங்க. இந்த ஒன்று மட்டும் இது அழகாக இருக்குது, நீ வந்து வீடியோவில் எடுத்து வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு கொடுத்தாங்க. மூலிகை எண்ணெய் வச்சு வீடியோ எடுக்கும்போதோ இல்லை தழை பெரிக்கிறதுக்கோ உதவும் அப்படி சொல்லிட்டு கொடுத்தாங்க. இது ஒருத்தர். நல்லா இருக்கா பாருங்கள் கலர். அதுக்கப்புறம் இதை நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அதுவும் இப்படி வச்சாக்கா குட்டியாக இருக்குது பாருங்கள். இதுவும் நிற்கலை. இந்த பாட்டிலுங்கெலாம் வச்சா நிற்கலை. அதனால் இதை எடுத்து வச்சிட்டேன். இதையும் எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் இப்போது அமேசானில் ஆர்டர் போட்டு இந்த இருக்குது பாருங்கள். இது 150 ரூபா தான் இந்த கட்டை. இது எவ்வளோ அழகாக இதை இப்படி வச்சா பலகை மாதிரி இப்படி நிற்கிது. ஒவ்வொரு முறையும் இந்த கார்டனில் வச்சு தான் நான் வந்து யாராவது கேட்டாங்கன்னா, இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெலாம் நான் வந்து எடுக்க மாட்டேன். டக்குன்னு அப்படியே ஊற்றி கொடுத்துருவேன். ஊற்றி வச்சுருந்து மூலிகை எண்ணெய், மூட்டு வண்டி எண்ணெய், பேன் எண்ணெய், இதெல்லாம் வந்து 4 வகை எண்ணெய் 3 வகை எண்ணெயும் ஊற்றி கொடுத்துருவேன். எடுத்து கொடுத்துருவேன். நான் வீடியோவே எடுக்காமல். இப்போது இதை வந்து எங்கேயாவது பார்சல் போட்டால் மட்டும்தான் நான் வந்து இந்த மாதிரி எதுலையாவது வச்சு ஒரு கட்டையில் பலகையில் எதனா ஒரு கூடையில் வச்சு நம்ம வீடியோ எடுத்து பார்சல் போடணும். அவங்களுக்கு வீடியோ அனுப்பணும். எனக்கு யூடியூப்புக்காக இல்லை, அவங்களுக்கு நான் வீடியோவை அனுப்பி விடணும். அப்போ தான் அவங்க வந்து இந்த பொருள் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படி சொல்லிவிட்டு அவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஃபோட்டோவும் எடுக்கணும், ட்ராக் ஐடியும் எடுக்கணும். பார்சல் போடும்போது அவங்களுக்கு அதை அனுப்பிச்சி விட்டால் தான் அங்கே வந்து அவங்க ரிசீவ் பண்ண முடியும், வாங்க முடியும் அந்த நம்பரை வச்சு. அதனால் நான் வந்து இப்போது இந்த பலகையை வாங்கியிருக்கேன் பாருங்கள் அமேசானில். இது வந்து 150 ரூபா தான். பின்னாடியும் நல்லா சமமாக இருக்குது, முன்னாடியும் நல்லா இருக்குது. இதாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து இப்படி வச்சு இதில் வச்சா நல்லா ஈக்குவலாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இருக்கு பாருங்கள். அதனால் இந்த கார்டனில் வச்சு எடுப்பேன். துளசி மாடம், அப்படியே பிள்ளையார், அதுக்கப்புறம் இதை வச்சு வீடியோ எடுத்து நான் அனுப்புவேன். வீடியோவையும் எடுப்பேன். அப்படியே கொரியர் சர்வீஸில் போயிட்டு அந்த ட்ராக் ஐடியும் எடுத்து அனுப்புவேன். அதனால் இப்போ இதை வாங்கியிருக்கேன் அமேசானில். இது நல்லா இருக்குது, நல்லா பொருளாக இருக்குது. நான் தேடி கண்டுபிடிச்சி வாங்கினது இது. இது யாருக்காவது வேணும்னா நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன். எங்கள் பொண்ணு தான் அதெல்லாம் செய்யுது. எனக்கு யூடியூபே ஆரம்பித்து கொடுத்தது 12வது 10வதுலேயே ஆரம்பித்து கொடுத்துருச்சு எங்கள் பெரிய பொண்ணு. அப்புறம் காலேஜ் இப்போ படிக்குது, பயோ டெக்கு படிக்குது இலவசமாக 7 பாயிண்டில். கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததுனால அது வந்து காலேஜில் 4 வருஷத்து இன்ஜினியர் கோர்ஸு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதுதான் இதெல்லாம் வந்து எனக்கு ரெடி பண்ணி கொடுக்கறது, தெரியாததை கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நானே தான் எடுக்கிறேன் வீடியோ. இந்த பாருங்க. இப்போ இது யாருக்காவது வேணும்னா வாங்கிக்கோங்க. இது வந்து இந்த மாடல் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இந்த மாடலும் அமேசானில் தான் வாங்கினேன். இது வந்து லோக்கல்லையே இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பாட்டிலும் அமேசானில் தான் வாங்கினேன். அதுவும் உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், நான் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் தரேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து என்னென்னா நான் வச்சுருக்கிற கார்டன், சின்ன கார்டன் தான் இது. பாருங்கள், இதில் ஒரு 60 கேன் இருக்குது, தண்ணி கேன், தொட்டி, அந்த மாதிரி ஒரு 10 தொட்டி இருக்குது. சிமெண்ட் தொட்டி 2 தொட்டி தான் வாங்கினேன். மீதிலாம் எனக்கு வந்து 20 ரூபா கொடுத்து கேன் பக்கத்துலேயே தண்ணி கம்பெனி இருக்கிறதுனால வாங்கியிருக்கேன். அதில் இப்போது மூலிகை செடி வச்சு எண்ணெய் காய்ச்ச ஆரம்பிச்சிருக்கேன்.
மூலிகை எண்ணெய்ங்க, ஒரு 4 வகையான எண்ணெய்ங்க. முடிக்கும், தினம் தடவுற தலை முடிக்கும், கொட்டாமல் இருக்கும், தலைவலி வராமல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு 5 இதுவை கட்டுப்படுத்தும். அப்படி ஒரு எண்ணெய் 107 வகையான மூலிகை போட்டு காய்ச்ச ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அதிக வடையாகவும் போட்டிருக்கேன். அப்புறம் பேன் எண்ணெய், மூட்டு வலி எண்ணெய், பொடுகு எண்ணெய் 4 எண்ணெய் காய்ச்சிருக்கேன். அந்த மூலிகையை போட்டு ஒரு வடையாக தட்டி வச்சுருக்கேன். இப்போது அந்த எண்ணெயை வைக்கிறதுக்கு இந்த செடி இந்த செடிங்கள்லாம் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். வெண்டைக்காய் கத்திரிக்காய் வச்சா சத்து போட்டுகிட்டே இருக்கணும், நல்லா காய்க்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இப்போ மூலிகை செடி வச்சேன். நல்ல கார்டனே ஒரு சின்ன கார்டனாக இருந்தாலும் பச்சை பச்சுன்னு பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. இந்த வெயிலில் இப்படி இருக்குது. அதனால தான் இப்போ மூலிகை செடியை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு அந்த எண்ணெயை இப்படி வச்சு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட சொன்னதுக்கு அவங்க எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு பாருங்கள். இதோ இது 3 ஒருத்தர் கொடுத்தாங்க. இது மூலிகை தழை பெரிக்கிறதுக்கு இந்த இருக்கு பாருங்க. இதுவும் பிளேட் மாதிரி இருக்குது, வச்சு வீடியோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதே மாதிரி இதை இருக்கு பாருங்க கூட. இதுவும் மூலிகை தழை பெரிக்கிறதுக்கு வச்சுக்க அப்படி சொல்லிட்டு பயன்படுற மாதிரி எனக்கு உதவுன்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்து அனுப்பிச்சாங்க இந்த 3 கூடையும் ஒருத்தர். இப்போ இதில் வந்து இந்த பிளேட்டில் இப்படி வச்சா இது வந்து ஈடுந்தத்தியமாக இருக்குது. கம்பிலே செஞ்சுருக்கு அவங்க பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது, கோல்டன் கலரில். ஆனால் நிற்க மாட்டேங்குது. இந்த பாட்டிலில் தான் நான் மூலிகை எண்ணெய் வந்து இப்படி நிற்க மாட்டேங்குது, சாய்ச்சிக்குது. இது சமமாக இல்லை. தழைங்க வேணால் வச்சுக்கலாம், தழைங்க பறித்து இதில் வீடியோ எடுக்கிறப்ப வச்சுக்கலாம். இப்படி ஓரமாக தான் வைக்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி இது பெருசாக இருக்குது, இதுவும் பெருசாக இருக்குது. இதாக இருக்குது பாருங்க, இப்படி வச்சா சாஞ்சிடுது. இப்படி வச்சா சாஞ்சிடுது இந்த 3 கூடையுமே. இது ஒருத்தர் கொடுத்தாங்க. அதுக்காக அப்புறம் இன்னொரு